என்ன ஆளு சார் நீங்க? பொண்ணு இல்லைன்னு ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்டு கூடாதா? அதுக்கு போய் சூட்டி நிப்பாட்டிட்டீங்களே. நிப்பாட்டு. இங்கதான். சார் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். இங்கதான் சார். வாங்க. சார் ஒரு நிமிஷம் உட்காரு. பொண்ணோட வர சீக்கிரம் வாங்க. என்னடா கண்ணு பிஸ்கட் சாப்பிடுறியா? சாப்பிடு. என்ன சார் இன்னும் வரலையா? ஐயோ அப்படியே வந்து நல்லா இருக்குமா சார்? அழகா பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேணாமா? என்னடா செல்லம்? நம்ம குழந்தைங்களா? இல்ல என் குழந்தை. என்னால நம்பவே முடியல. ஐயோ இதே கேள்விதான் ஊர்ல பாக்குறவன் எல்லாமே என்கிட்ட கேட்டு 2 வருஷமா நான் தூங்கலாம் பண்ணிட்டானுங்க. என்னால தாங்க முடியல. ஏன் சார் என் வெத்துல நீங்க குடிக்கிறீங்க? சரி சார் டென்ஷன் ஆகாதீங்க. உட்காருங்க. சரி கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுறேன். அம்மா தெரிசா சார் ரொம்ப சூடா இருக்காரு, சீக்கிரம் வாமா. வந்துட்டேங்க. வந்துட்டியா? அம்மா தெரிசா நீ மட்டும் இந்த படத்துல நடிச்சேன்னு வச்சுக்க எல்லாரும் ஃபீல்ட் அவுட். ஏமா ஏன் என்னைய பாக்குற? கொஞ்சம் சாரையும் பாரு. சார் அந்த 5000 இல்லங்க. ஏன் இந்த வீட்டுல இருந்து தப்பான்னு ஓடி வரீங்க? தங்கச்சியை அடிக்க ஒரு பொண்ணு வேணும் கேட்டங்க. ஒரு கிழவிக்கு தாவணி கட்டி காமிச்சிருப்பானே, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஏன்னா அவங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். வாங்க என் கூட. இன்னொரு பொண்ணா? வேணவே ஆளை விடுங்க சாமி. பாருங்க தம்பி, இந்த ஊர்ல நல்வாக்கு பரமசை பத்தி கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னா தப்பாரு. அதாவது நீங்க என்ன பண்றீங்க, வந்த வேகத்துல வேத்து கொட்டிட்டு இருக்கும். நீங்க போய் குளிச்சு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். போலாமே. கமிஷன் கொடுத்துருங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வாடா. சக்திவேல் வெளியே போயிருக்கானே, இவர் யாரு? சக்தியை பார்க்க வந்திருக்காரா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன பாக்குறதுக்கா? வாங்க உட்காருங்க. போங்க உட்காருங்க. முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது சாப்பிடணும். கற்பகம், என்னங்க? 2 பேருக்கு காஃபி கொண்டு வாமா. இத வரங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் சொல்றேனுங்க, நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்குது இல்லங்க, அந்த சினிமாக்காரர். ஓஹோ இவங்க தானா? சந்தோஷம். காபி வந்துருச்சு, எடுத்துக்க. கொடுங்க. சாப்பிடுங்க. ஷூட்டிங்ல ஹீரோக்கு தங்கச்சி நடிக்கிற பொண்ணு வரலீங்களா? உடனே என்கிட்ட வந்து இந்த ஊர்ல அழகான பொண்ணு நடிக்கிறது ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல அழகாவும் ஆட தெரிஞ்ச நம்ம பாப்பா விட்ட வேற யார் இருக்காங்க? அதான் நான் இங்க கூட்டு வந்தேன். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? என் பொண்ணு சினிமாவில் நடிச்சா ஊர்ல நம்மளை பத்தி என்னடா பேசுவாங்க? அட என்னங்கய்யா நீங்க வேற, ₹1,00,000 கொடுத்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது. அதுவும் நம்ம பாப்பாக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதாவதுங்க, நம்ம பாப்பா சினிமாவில் நடிக்குதுன்னா ஊர் மக்களே மூக்குல விரல வச்சுக்க மாட்டாங்களா? ஒத்துக்குங்க ஐயா. கற்பகம், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளுக்கு டான்ஸ் மேல ஆசைங்கிறதுனால தான் அவளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சோம். வீடு தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நாம எங்க நழுவ விடணும்? ஏற்கனவே அவளுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை. அந்த ஆசை இப்படியாவது நிறைவேறிட்டு போட்டுமே. சக்திவேலு தெரிஞ்ச சத்தம் போட மாட்டான்? கொஞ்சம் சத்தம் போடுவான். அவன் நம்மள மீறி என்னங்க பண்ண போறான்? இந்த தம்பி வேற சக்திவேலுக்கு தெரிஞ்சவர் தான். கதையை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயா கதை நான் கேட்டனுங்க. சரி. இந்த படத்தோட கதையை நம்ம பாப்பா வச்சு தானுங்க. ஓ, அதாவதுங்க கதாநாயகனே பாப்பா கால்ல வந்து விழுறானா பாருங்களேன். ஐயா இந்த படத்தோட டைரக்டரே நம்ம பாப்பாக்கு பின்னாடி தான் நிப்பாருங்களா? அடேங்கப்பா, டைரக்டரே பாப்பாக்கு பின்னாடி தானா? ஆமாங்க. நீ சொல்ற விதமே நல்லா இருக்கேடா. அப்ப கதை எவ்வளவு நல்லா இருக்கும். கற்பகம், பாப்பா கூப்பிடு. எனக்கு ஓகே. நீ உள்ள இருந்து எல்லாம் கேட்டுட்டே இருந்தியா? ஓகே சொல்லிட்டாலே. அப்பாடா பாப்பாவே ஒத்துச்சு. இந்த சந்தோஷம் டைரக்டர் போய் சொல்லலாம். வாங்க கமிஷன் கொடுத்துருங்க. இத நம்பி பாப்பா. ஓகே பாத்து. கணேஷ் வீட்டை கிளியர் பண்ணுமா? சரிப்பா. நாடி போய் பாத்துங்க. ஓகே. இந்த பதன வச்சிருக்கேன். சரி தங்க. சொல்றாங்க கொஞ்சம் ஓரமா இல்ல. சீக்கிரம் வாங்க. கட்டற இந்த பக்கம் திருப்பே. சைலண்டா இருங்க. சைலண்டா இருங்க. நேரத்துல நீங்க காணோம். பாத்துங்க. 15/1 டேக் ஒன் ஆக்ஷன். என்னம்மா என்ன பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கா? அப்பா அம்மா இல்லாத உன்ன அம்மா ஸ்தானத்துல இருந்து குளிப்பாட்டி தலைவாரி டிஃபன் ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரே பொண்ணா உன்னை நினைச்சு உன் பாதம் புண்ணாயிடக்கூடாதுன்னு செருப்பா இருந்து ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். அன்னஸ்தானத்துல இருந்து வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருந்தா கையால் ஆகாதவன்னு ஊர் உலகம் என்ன பார்த்து சொல்லிடக்கூடாதுன்னு 4 காசு சேர்த்து வச்சு உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த அண்ணனை விட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? என்ன மன்னிச்சிடுனா.
நல்லா பண்ணீங்கம்மா, நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். சார் நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், அடுத்த ஷாட் எங்க சார் இருக்கு? பேக்கப் பண்ணிடலாம். ஓகே. சக்திவேல், உங்க தங்கச்சி ரொம்ப நாளா நடிச்சாங்க. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். நீங்க மட்டும் சென்னைக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் ஆயிடலாம். ஏய், என்ன இங்க நிக்கிற? நான் உன்னை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். பாட்டி தான் சொன்னாங்க நீ இங்கே இருக்கேன்னு. சாபாஷ், பாட்டி சொல்லுச்சா? வா. நேத்து ஷூட்டிங்க்கு ஏன் போனேன்னு கேட்டபோது ஏதோ சும்மா போனேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு எவனோ முன்ன பின்ன தெரியாதவனை கட்டி பிடிச்சு நடிச்சிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன சொல்ல போற? யாரோ ஒரு நடிகை வரலையா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அப்பாவும் ஓகேன்னு சொன்னாரு. அதனால தாண்டா ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே சினிமான்னு ஆசைதான். ஆனா யாரும் போலையே. ஏன்? இந்த மண்ணோட கலாச்சாரம். ஆனா உங்களுக்கு சினிமாக்காரனை கட்டி பிடிச்சிட்டு தெரியணும் இல்ல? அடச்சி, இப்படி மோசமா பேச உனக்கு வெக்கமா இல்லையா? அப்போ வேற என்ன அர்த்தம்? நான் சொல்றத மரியாதையா கேட்டுக்க. நான் அந்த ஆளை கட்டி பிடிச்சு நடிக்கும் போது என் அண்ணனா நினைச்சுதான் கட்டி பிடிச்சேன். நான் ஓடி போற காதலனா உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு தைரியம் இருந்தா என்ன இன்னைக்கே கூட்டிட்டு ஓடிப்போ, நான் வர தயார். உண்மையாவ சொல்றேன்? ஏய், கோழ மாதிரி பேசாத. தைரியம் இருந்தா நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஏய் ஏய் மலர், நில்லு. ஏண்டி, டான்ஸ் கிளாஸ்க்கு வரலையா? இல்லக்கா, இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. நாளைக்கு வரேன். என்னாச்சு இவளுக்கு? கோழ மாதிரி பேசாத. நாளையும் நேரத்தையும் சொல்லி அனுப்பு. நான் 24 மணி நேரமும் உனக்காக காத்துட்டு இருப்பேன். எஸ் யா. உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனா நீங்க காலேஜுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்டு மட்டும் சினிமாவில் நடிச்சா சினிமாவுக்கே அது ஒரு பெருமையா இருக்கும். இதுல என் அட்ரஸ், போன் நம்பர் ரெண்டுமே இருக்கு. இவங்க எப்ப வேணா சென்னைக்கு வரலாம். உங்க ஃப்ரெண்ட சினிமாவுல பெரிய ஹீரோயினி ஆக்கி காட்டுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? வரேங்க. ஏய், உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி வேற யாருக்குமே கிடைக்காது. நீ மட்டும் சினிமால ஒரு பெரிய ஹீரோயின் வச்சுக்கோ, ரசிகர்கள் கூட்டம்லாம் உன் பின்னாடி தான். என்னடி, இப்பவே பெரிய சினிமா ஸ்டார் ஆயிட்ட மாதிரி கற்பனையா? சி, போங்கடி, காலேஜ்க்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இந்தாடி அம்மா அட்ரஸ். இந்த அட்ரஸ் தூக்கி ஓரமா போடு. என்னடி தூக்கி எரிஞ்சிட்டு வர? நீ சென்னைக்கு போகலையா? நான் எதுக்கடி சென்னைக்கு போனேன்? நல்லா யோசிச்சு சொல்லுடி. இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. என்ன மட்டும் ஆண்டவ அழகா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கயே, இந்நேரம் அவன் கூடயே போயிருப்பேன். என்னதான் கருப்பா படிச்சு குள்ளமாக்கிட்டானே. நீங்க இப்ப காலேஜ்க்கு வரீங்களா இல்லையா? ஏய், நல்லா யோசிச்சு பாருடி. அட்ரஸ் வேற தூக்கி போட்ட, அப்புறம் உன் இஷ்டம். ஏண்டி நின்னுட்ட? வா போலாம். ஐயோ, ஹோம்வொர்க் நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நாம போலாம். இவன் எப்ப பாரு எதையாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்து பாடி. இவன் இப்படிதான். டேய், எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நாம எங்க போறோம், எங்க தங்க போறோங்கிற விஷயம் நம்ம வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நாம அங்க ரீச் ஆகிற வரைக்கும் மலருக்கு கூட முக்கியமா இந்த மேட்டர் தெரியக்கூடாது. ஓகே? ஓகே மச்சான். நாங்களாம் எத்தனை மணிக்கு எங்க வரணும்?
எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல 8 மணிக்கு ஆஜராயிடுங்க. நானும் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்துருவேன். மச்சான் நீ வர்றப்ப யாராவது பாத்துட்டு போறாங்கடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப கிளம்புங்க. ஓகேடா ஓகேடா, பாய்டா. பை. இந்த நேரத்துல இவன் எங்க போறான்? முதல்ல அவன் போனான், ரெண்டாவது இந்த பொண்ணு போச்சு. இந்நேரத்துல எங்க போறாங்க? ச்சே, நம்ம தப்பா நினைக்க கூடாது. எங்கேயாவது போவாங்க. இது புரியட்டு சமாச்சாரம். முதல்ல நம்ம போவோம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஓரளவு தான் செல்லம் கொடுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம குடும்பமானம் காத்துல பறக்க போகுது. அன்னைக்கே அவ படிப்பை நிறுத்திருக்கணும். நான் செஞ்ச ஒரே தப்பு அவளை படிக்க வச்சதுதான். ஐயா ஒரு செய்திங்க. என்னடா? நேத்து நைட்டு நம்ம வீட்டு பொண்ணும் வாதியார் வீட்டு பையனும் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போறத பார்த்தனுங்க. எப்படா பார்த்த? நேத்து நைட் 12 மணிக்கு என் வயிறு சரியில்லைங்க. நான் பாத்ரூம் போகும்போது ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் போனாங்க. அவன் என்ன அடிச்ச? ராத்திரியே சொல்லியிருந்தா அவங்க 2 பேரும் பிடிச்சிக்கலாம்ல. ராத்திரில அவங்க ஓடுவாங்க, அவனுக்கு தெரியும். இவனை போய் அடிக்கிறேன். சரிடா, தங்கச்சி ஒண்ணு வேதனையில் அடிச்சிட்டான். தப்பா நினைச்சுக்காத. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசு. 1000 தான் நம்ம தம்பி தானே. பரவாயில்லைங்க, நான் வரேன். உனக்கு வேணும். உனக்கு யார் மேல இருக்கோ அவன் மேல காட்டுறேன். யாரு எக்கெடுக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்மளுக்கு தேவைதான். உள்ள வாங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன உள்ள கூப்பிடுறேன்? தம்பி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமே. தெருவுல இருக்கு, அக்கம் பக்கத்துல பாக்குறாங்கல்ல. ஏன் நான் வெளியே இருந்து பேசுறது உங்க குடும்பத்துக்கு கௌரவ பிரச்சனையா இருக்கா? நான் அதுக்கு சொல்லல தம்பி. போதும், நிறுத்துங்க. உங்க குடும்பத்துல பழக்கம் வச்சுக்கிட்டதுக்கு உங்க பையன் நல்ல மரியாதை செஞ்சுட்டான். ரொம்ப சந்தோஷம், சரிதானே? பொறுமையா பேசுங்க. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல. அப்போ ராத்திரி நேர்ல பார்த்தவங்க சொன்னது பொய்யா? உன் தம்பிக்கு என் சொத்துல பங்கு வேணுங்கிறதுக்காக உன் தம்பி கிட்ட சொல்லி என் தங்கச்சி இழுத்துட்டு ஓட சொன்னியா? இதுக்கு மேல பேசாதீங்க. பேசுனா சரி, என் தம்பி தான் உங்க தங்கச்சி கூட்டிட்டு ஓடுனா உங்க தங்கச்சிக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க கூப்பிட்டா நான் வந்துருவேனா? பேச வந்துட்டீங்க. நீங்க தான் மானத்தோட வாழறீங்க, நாங்களாம் மானம் கிட்ட போய் கிடக்குறோமா? செல்லி, நீங்க சும்மா இருங்கப்பா. நடந்த சம்பவம் என்னன்னே தெரியாம யாரோ ஒருத்தர் என்னவோ சொன்னாங்கிறதுக்காக அவன் பேச்ச கேட்டுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு. எவன் பேச்சை கேட்டுட்டு வந்துட்டேனா? சரி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வரேன். என்னம்மா இப்படி பேசிட்டு போறான்? என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க உள்ள வாங்க. சரி, உள்ள வா. அது சரி பரமசிவனே, அந்த சக்திவேலு போட்டு உங்களை அந்த அடி அடிச்சானே எதுக்கு? என்னன்னு தெரியலப்பா. நல்லது சொன்னாவே அடிக்கிறானுங்க. நல்லதை சொன்னாவே ஏன் அடிக்க போறாங்க? நேத்து சத்திவேல் தங்கச்சி மதிப்பையன் கூட ராத்திரி போச்சு. சரி, இதே ராத்திரி போய் சொல்லி தூக்கத்தை தொந்தரவு பண்ணுவானு ஆ. காலையில சொல்லலான்ட்டு காலைல போய் சொன்னேன். ஆ, போய் அறிஞ்சிட்டாரு. பின்ன கொஞ்சுவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அப்பப்ப நடந்ததா அப்பப்ப சொன்னதானே ஏதாவது செய்ய முடியும். கரெக்ட் தான். ஆ. இன்னைக்கு கூட ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஆ, ஆ. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் மனசு தாங்கல. அதான் சொல்ல வந்திருக்கேன். என்ன வேண்டு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில கூட உங்க பொண்டாட்டி ஒருத்தர் நல்லா கொஞ்சிட்டு இருந்தான். ஏன் பொண்டாட்டியா? காலையிலயா? அது எதுக்கு இவ்வளவு லேட்டா சொல்ற? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் தடுங்க. அடியாய், உடையில ஒருவளே. என்ன அடி வாங்குறீங்கன்னு கேக்குறான். உண்மையை சொன்னா அடிக்கிறான். டே, 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 டே. யோ, யாரு? நீங்க வாயா. தம்பியா? நான் வந்துட்டேன் தம்பி. நான் வந்துட்டேன். எங்கயா உன் பையன்? நேத்து ராத்திரில இருந்து ஆளை காணும்பா. ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன் பையன் கூட சேர்ந்த மத்த பசங்களை காணும். என் தங்கச்சி விஷயத்துல யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்க தெரிஞ்சது உன் குடும்பத்தை உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதை.